ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேண்டு அதிர்ஷ்டத்துக்கு தண்ணி திறக்கிற நேரம் வந்து தண்ணி திறந்து தண்ணி எப்படி போடுறது எல்லாம் ஃபுல் வீடியோ போடுறோம் பாருங்க. மறக்காம ஒருத்தன் காண கிடைக்காது இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு குளத்தை போய் பார்ப்போம். அதான் மெயின் டேஸ். குளத்தை பற்றி தான் நுழைவாயில். குளத்துக்குள்ள நுழைவாயில் வசன குளம், நேரமலா குளம். இதான் கதவு, வான் கதவு திறக்கிற இடம். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இங்கே அளவுன்னுக்கு பாலம். ஓகே, இதுதான் தண்ணி வெளியேற பாதை. க்ளோஸ்அப்பில் காட்டணும் போகிறேங்க. ஒன்று போட்டேன், அதுக்கு தண்ணி போகுதுந்தா. பாருங்க, இரண்டு தொட்டு கிடங்கின கீழ்ப்பக்கம். பம்பஸுக்கு போகிறது எவ்வளோ சர்க்கேஸ்ன்னு பாருங்க. சர்க்கேஸ் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சர்க்கேஸ் இதெல்லாம் குளத்துலேருந்து தண்ணி வெளியேற பக்கம். எந்த பெரிய போக்கால வருதுன்னு பாருங்க. தண்ணியெல்லாம் வடிகட்டி தான் இந்த பம்பை சுழுக்குது பாருங்க. இது ஃபுல்லாக டேஞ்சரஸான போகுது. இதுக்கெல்லாம் முதல்ல நிற்கும். முதலையெல்லாம் வடிகிறதுக்காண்டி தான் அதை நெட் மேலே பாருங்க. இதுல ஆக்கள் வார இல்லை, அதுவும் கூடாது. இப்படி போக்குன்னு பாருங்க. எல்லாத்துல இருந்தால் இந்த கால் மட்டத்துக்கு எண்ணெயே மூடிடும் தண்ணி. இந்த தண்ணி குளத்தில் கொஞ்சம் வத்தினதால் ஒரு அளவாக போய் கொண்டு இந்த இடங்கள் தெரியுமா உங்களுக்கு? ஓகே, இப்போ தான் நாங்கள் மெயின் இடத்துக்கு போப்போம். அதாவது இந்த குளத்து தண்ணியை அப்படியே மோட்டரை எடுத்து அந்த தொட்டின்னு காட்டினேன். அந்த தொட்டிக்குன்ற அப்புறம் அப்படின்னு பார்ப்போம். இதுக்கெலாம் அந்த மோட்டரெல்லாம் மிட் பண்ணி கிடாக்கு. அதை போய் பார்ப்போம். நான் நிலத்துலேருந்து ஒரு 50 அடி 60 அடி ஆழத்தில் கீழே இருக்குது. நாங்கள் நிலமட்டம் அங்கே இருக்குது. இதில் அங்கித்தான் மோட்டருக்கு போகணும். இத்தனை 2 4 6 7 மோட்டர் கிடக்கு பாருங்க. இந்த பெரிய மோட்டர் 2 இப்படித்தான் இருக்கு செட்டப் உள்ளுக்கு. இந்த இடத்துக்கு ஆப்ரேட்டரை தவிர வேறு இடத்துலும் வரவும் மேலாது. நான் வர்ற நேரம் அவையில் 2 நாள் அவையிலையும் கூட்டி கொண்டு போத்தினோம். பக்கமெல்லாம் காண மாட்டீங்க, மேலே தான் பார்ப்பீங்க. கீழே ஃபுட்பால் க்ளீன் பண்ணிட்டு வரேன். கட்டு கீழே க்ளீன் பண்ணிட்டு அதனால தான் பாருங்க. சரி, இதெல்லாம் ஆப்ரேட் பண்ணி பாருங்க பம்பஸ் மோட்டர் அப்படி இருக்குண்டு. இப்போ வாங்க மோட்டர் போய் பார்ப்போம். எல்லாம் வேலை செய்யும், சத்தம் கூட வேறு. என்ன செட்டப் பண்ணி பார்த்தீங்கன்னா, இது இயக்கத்தின் பழைய காலம். அப்பையிலேருந்து இயங்கின இடம் இது. முந்தி இயக்கம் இயக்கினது, இப்போ திருத்தி போட்டு வேலும் இயக்கினோம் அதே இடத்துல. எந்த பெரிய வேல்வ் வரும்னு பாருங்க. தண்ணி திறந்து விட்ற பாருங்க இப்படியண்டு. இங்கே திறக்க அங்கே ஆட்டோமேட்டிக்காக சென்சரில் கூடும். கரண்ட் கூட வேற ஆட்டோமேட்டிக்காக தண்ணியும் கூடும். எக்ஸிட் வெளியேற பக்கம். இதுதான் இரண்டு குளத்தின் பம்பஸ். இதால் தான் இந்த தொட்டிக்கு இந்த மேலே ஒரு தொட்டி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தொட்டியை பற்றி உங்களுக்கு தெரியுமா? முதல் பழையாக்களும் தெரிஞ்சிருக்கும். இதை வந்து குளிச்சிருப்பியல், இப்போ வெளிநாடுகள் இருப்பீங்கள். ஆனால் ஞாபகம் இருக்குங்க இதை பார்க்க. இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கோ.
நம்மளோட குளத்தொட்டி 700 பசங்க தொட்டி என்ன தான் சோட்டா விளாங்கும் எங்களுடைய அக்களுக்கு மற்ற மோட்டரும் போட போய் நம்மளுக்கு காட்டுறோன்னு பாருங்க. இங்கே பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை போட்டு சூப்பராக பாக்கணும் லீக் இருக்கான்னு செக் பண்ண போயிடும். ஓகே நிரம்பினோன்னா அடுத்த போடணும். பாருங்கள் எல்லா வீடியோ உங்களுக்கு நின்று காற்று வெயிட் பண்ணி எடுத்து போடுறேன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதையா அவ்வளோ சொல்லி ஓகே இந்தியாவில் போட போயிடும் போட்டு தொட்டு நின்றாமல் அப்புறம் தான் மெட்டது போடணும். ஏன் தெரியுமோ ஏன் சொல்லுங்க அப்போ மேத்ஸ் படித்தாக்கள் சயின்ஸ் படித்தாக்கள் ஏன்னு சொல்லுங்க ஃபிசிக்ஸ் படித்தாக்கள் போடுங்க சொல்லுங்க அப்போ ஏனண்டு ஒன்று போட்டு தொட்டு நின்றாப்பினா அப்புறம் தான் மெட்டது போடணும். என்ன காரணம் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் போட்டோன்னா கீழே தாக்கம் கூட கட்டடத்துக்கு அப்போ இதண்டா தண்ணியில் தாக்கம் அவ்வளோ அதுக்காண்டி தான் தண்ணியை நிரம்ப விட்டு போட்டு போடுறாங்களா ஒண்டா அடுத்து எந்த மொட்டை போடப்பாங்க இது இங்கே பாருங்க வேற அப்பா கொண்ட விட்டு ஒன்றா போடுறாங்க நல்லா அவ்வளோ டஸ்ட்டு வருது பார்த்தீங்களா. அணியது இப்படி சுற்றி கொண்டு வந்தால் தான் தெரியும். இது சும்மா மனமண்டா மனம் ஏண்டா உள்ளுக்கு சேர்த்தா மீனுகள் எல்லாம் இப்போ தான் மனம் ஃபஸ்ட்டாக வருதுண்டா. நெக்ஸ்ட்டு என்ன போஸாக வருது பார்த்தீங்களா அந்த உயரத்துக்கு. நெக்ஸ்ட்டு ஏதான் இது நெக்ஸ்ட்டு என்ன மனம் சைக்கிள் அது மனம். நெக்ஸ்ட்டு இந்த உயரத்துக்கு என்ன போஸா தள்ளுது பார்த்தீங்களா. அவ்வளோ அந்த கரண்ட் செய்கிற வேலை. குளிக்கிறாங்க வந்து குளிக்கலாம் இதில் நல்ல தொட்டி கொஞ்சம் தண்ணி ஓடினா அப்புறம் நல்லா நீட்டாக வந்துடும் தொட்டி. குளிக்கிறாங்க பயமில்லாம் வந்து குளிக்கலாம். பெரியதாகலும் சேவணுங்க. இது இரமண குளத்துக்கு பக்கத்தில் இருக்குந்தா இதுதான் இரமண குளம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பெரியதாகலும் சேவணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாருங்க உச்சி வெயிலில் நிற்கிறப்ப தேவலட்சணம் செடிகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதான அந்த தொட்டி. இவங்க தண்ணி இந்த என்ன போசா போகுதுங்க. இப்படியே போகுது எங்கட வீடுகளுக்கெல்லாம் காலம் பெறும். எப்படி இருக்குது தண்ணி வாயிறது பார்க்க. பே காற்றும் அடிக்குது, பே வெயிலும் அடிக்குது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் போல இருக்குது. ஃபுல் வீடியோ போடுறோம் பாருங்க. மறக்காமல் தேவையான சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. இதெல்லாம் பம்பர்ஸ் இருக்குது, இதுக்கெல்லாம் மோட்டர்கள் இருக்குது. அதுக்கால அப்படியே தண்ணி இங்கே வரும் தொட்டிக்கு. ஓகே, இன்னும் வடிவாக இருக்கணும் பாருங்க. 2 நம்பர் குளம். அந்த கால கட்டுகள் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? தண்ணி லீக் ஆகாது. திட்டுவாங்களா, திட்டி முடிஞ்சுதா, என்ன வேலை நடந்திருக்குன்னு போய் பார்ப்போம் இருக்கா. ஓ மை காட், ஃபுல்லாக சீமெண்டா கிடக்கு. வா, உள்ள பூசி கிடக்கு தொட்டி. ஏன் லீக் ஆகாது? ஏங்க ஒரு இஞ்சிக்கு பூசி கிடக்கு தொட்டி. வா, சூப்பர். இஞ்சாங்க, நாங்கள் அன்றைக்கி அந்த வீடியோ படத்தில் லீக் ஆகி கிடந்தோம் முதல். அதை பார்த்து நம்மளுக்கு அதை பார்த்தான் திடீரென திருத்திக்கணும். இங்கே அரைவாசி மட்டத்துக்கு தண்ணி நிற்கிற மட்டத்துக்கு பூசி இருக்கணும். அப்போ தண்ணி இனி வழியாக லீக் ஆகாது. எப்படி அடிப்பானா? எந்த இடம் இருக்கிறீங்க? அந்த பொடிகளோட காய்ச்சிட்டு போய்க்கல. இதுதான் இடமோட குளத்தின் கலிங்கல் திறக்கிற இடம், தண்ணி திறக்கிற இடம். எப்படி ஆளை கொண்டு வேறுங்க. ஐயா, மீன் பிடிக்கிறேன். மீன் நம்பிட்டா ஐயா? மீன் பிடி விட்டதா? வேற இல்லையா? நீர் மட்டம் 37 அடி, 38 மட்டும் போட்டிருக்கிறாங்க. ஆனால் நான் நினைக்கிறேன் ஒரு 30 படக்கூடிய இடம் தான் நினைக்கிறேன். நம்ம இருந்தால் பிரதான காய்க்காலுக்கு போகிற இடங்கள் தான். இந்த இடத்துல முன்னுக்கு 22 அடி. அது என்னத்துக்கு ஐயா போட்டிருக்க? அப்படி அது நிலமட்டத்துலேருந்து நிலமட்டத்தில் இதுதான் நிலமட்டம். ஓகே, நிலமட்டத்திலேருந்து 22 அடி இந்த இடத்துல கட்டுறது. இது வழியாக அங்கால இது நம்ம குளத்தில் வந்து கீழே எனக்கு இந்த சரிவால் தான் போகிறோம். இது 60 சரி முதலாம் நடந்து போகிறோம். இங்கே
இது என்ன காட்டுமானியா? இது காட்டு காட்டு வேகமாக வேகமானி. இந்த பக்கம் தெரியுமா? பம்பஸே கண்டிருக்க மாட்டேங்க. மேலால போய்க்க தெரியாது. பம்பஸ் கீழே இருக்க பம்பஸ் உள்ள இறங்கி பார்த்தா தான் பம்பஸ் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடங்களை தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஓகே, இப்போ ஏற்றத்தை பார்த்தீங்களா அப்படி என்று. இங்கே பாருங்க, லீக்கேஜ் வர இடத்துல இது விட்டுக்கணும். நல்ல இது அதிக்கா ஊசி கிடக்கு. இதான் இடையமாடு குளத்துலேருந்து வர தண்ணியை ஏற்ற நீர் பசங்க வீடுகளுக்கு வேறு தண்ணி தான். இஞ்சால குளம், இஞ்சால பம்பஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? எந்த பெரிய பைப் பண்ணு பாருங்க. 10-15 இங்கே வெப்பர். இங்கே காஞ்சிட்டோ தெரியல. தண்ணி டேன் போடுவாங்களோ தெரியல. பாப்போம், காயாட்டி கட்டிக்கணும் வந்துடும் அவ்வளோத்தையும். இரண்டை மாடம் நீட் பாஸ் தண்ணி எப்படி பாயுது.